தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா. அவர் திருவடிகளை எனக்கு கொடுத்திருக்கார், அது பெரும் உதவி. இந்த உதவிக்கு நான் கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தோள்களை ஆற தழுவி ஒரு அப்பா பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கன்னிகாதானம்னு சொல்லுவா. அந்த பிள்ளை அதை பாணி கிரகணம் செய்து கொள்வதாய், கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய். 2 பத்திரிகை அடிப்பாளர் இல்லையா? பெண் வீட்டு பத்திரிகை ஒண்ணு, பிள்ளை வீட்டு பத்திரிகை ஒண்ணு. பெண் வீட்டு பத்திரிகையா இருந்தா பெண்ணு பேர் முதல்ல போட்டிருப்பா, பிள்ளை வீட்டு பத்திரிகையா இருந்தா பிள்ளை பேர் முதல்ல போட்டிருப்பா. அது வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இல்ல எல்லாம் ரொம்ப சுலபமா இப்ப என்ன பண்றா, இரு வீட்டார் அழைப்புன்னு போட்டுறா. ரொம்ப நிம்மதி. இது எதுக்கு இப்ப அவர்தம் போட்டு இவர்தம் போட்டு போட்டியே வேண்டாம் சுவாமி. அதனால 2 பேருக்கு சேர்த்து போட்டோம். போட்டா என்னன்னு மாத்துவாள்னால், பிள்ளை வீட்டு பத்திரிகையா இருந்தா பாணி கிரகணம் செய்து கொள்வதாயின்னு போடுவா. பெண் வீட்டு பத்திரிகையா இருந்தா கன்னியாதானம் செய்து கொடுப்பதாயின்னு போடுவா. கொடுக்கறதா இருந்தா பெண் வீட்டு பத்திரிகை, கொள்வதாக இருந்தா பிள்ளை வீட்டு பத்திரிகை. இங்க நாம எல்லாருமே பெண் வீடு. இது நான் சொன்ன உடனே இதுல நாம ஆண் வீடா இருந்தா தேவையில்ல போல் இருக்க, வருமானம் இருக்குமே நீங்க நினைச்சுக்கணும். இல்லவே இல்லை. இங்க யாருமே ஆண் வீடு இல்லை, பிள்ளை வீட்டுக்காரா யாரும் இல்லை. நாம உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பெண்கள், இங்க இருக்கிற எல்லாருமே பெண் வீட்டுக்காரர் தான். பத்திரிக்கை ஒரே பத்திரிக்கை தான். அந்த பத்திரிகை கன்னியாதானம் செய்து கொடுப்பதாயினால் ஆத்மாவை பெருமானுடைய சொத்துன்னு சமர்ப்பிப்பதாயின்னு அர்த்தம். அதான் ஒரே அர்த்தம். கல்யாணம் கல்யாணம் நம்ம பண்ணிக்கிறது கல்யாணம். இந்த கல்யாணத்துல என்னென்ன கொற்றா தாலி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தாலி கட்டும் போது அந்த தாலி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளை பொண்ணோட கழுத்துல கட்டுறானோ இல்லையோ, அதே போல இங்க கட்டுற தாலி தான் ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம். அந்த தாலிய ஆச்சாரியன் எடுத்து கொடுத்து மங்கள சூத்திரத்தை பெருமாள் ஜீவாத்மாவுடைய கழுத்துல கட்டுவிட்டால் கல்யாணம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்ப பெண்ணு வீட்டுல இருந்து பிறந்தகத்துல இருந்து கிளம்பி புக்ககத்துக்கு போக வேண்டியதான். ஆனந்தமா சீவை குண்டத்துல குடுத்தனம் பண்ண வேண்டியதுதான். இதத்தான் ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா தோள்களை ஆற தழுவி. ஒரு அப்பா தம் பொண்ணோட தோளை தழுவி கொண்டு போய் மணமகனிடத்துல கன்னியாதானம் பண்ணுமா போல ஆத்மாவை நாம தழுவி கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கணுமா. தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, என்னோட ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தேன்னால் ஆச்சரியமான அர்த்தம். அந்த சமர்ப்பணத்தை அவர் ஏத்துக்கணுமா? அதை ஏத்துக்கிறது தான் ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஹவிஸ் ஆகுதியை ஏற்றல். யார் ஏற்பார்னா ஹரி தான் ஏத்துப்பார். அதனால முதல் ஹரின்னு சொன்னதுக்கு ஆபத்து போக்குறவர்னு அர்த்தம். 2வது ஹரின்னு சொல்றதுக்கு ஆத்மாவை ஏற்று சம்பத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். இனிமே எப்ப ஹரே 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 ஹரேன்னு நீங்க சொன்னாலும் ஒரு 3/4 மணி நேரமா என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ இதை ஞாபகத்துல வச்சிருந்து, ஓஹோ நான் என்ன சமர்ப்பிக்கணும் போல் இருக்கு, இது வரைக்கும் அது தெரியாம தவித்து விட்டேன். அந்த சமயத்தில் இது என்னோட ஆத்மா, நான் சமர்ப்பிக்கிறேன் நினைத்து கொண்டு சமர்ப்பிப்பீர்களா, நான் சமர்ப்பிக்கிறேன் நினைச்சிருந்து சமர்ப்பிப்பீர்களா, அல்லது அவருடைய சொத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னு